டோக்கியோ ரிவெஞ்சர்ஸோட சீசன் 4 எபிசோட் 2ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் இருக்கு, யாரும் பார்க்கலாம்னா மறக்காம பாருங்க. நம்ம சோலோ லெவலிங் டீமன் ஸ்லேயர்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை யாராச்சும் செக் பண்ணோம்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? பட் அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசமே பார்த்தோம்னா நான் வீடியோ போடல. பட் சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் நடந்துச்சு. நான் பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி ரொம்ப ப்ராப்ளத்துல இருந்ததுனால இதனால கவனிக்க முடியல. அண்ட் இனிமேட்டு வீடியோ அப்படிங்கிறது கரெக்டா வந்துடும். போதும் சொல்ற அளவுக்கு நான் வீடியோ இறக்க போறேன். பிகாஸ் நம்ம சீக்கிரமே வரப்போறோம். அடுத்த அக்டோபர்ல பார்த்தோம்னா ஒன் பஞ்ச் மேன் வரப்போகுது. அண்ட் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸுமே பார்த்தோம்னா இன்னும் 2 மாசத்துல வந்துடும். அதனால இது எல்லாத்தையுமே நம்ம சீக்கிரம் முடிக்க போறோம். ராக்னராக்க பத்தின அப்டேட் அப்படிங்கிறது நான் லாஸ்ட்ல சொல்றேன். வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸோட சீசன் 4 எபிசோட் 2ல இருக்கும். சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? போன எபிசோட் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டோக்கியோ மேஜிக் கேங் அப்படிங்கிறது டிஸ்பேண்ட் பண்ணப்பட்டிருக்கும். அது நடந்து கொஞ்ச நாள் போகுது. சொல்ல போனா 1 or 2 days போகுது. ஓகேவா சுஃபியா, நான் டைம்லி பண்ண போறேன். தெரியும்டா, அந்த 12 வருஷம் கழிச்சு போற அதானே, பாத்துக்கலாம் விடு. நானும் நீ மிஸ் பண்ணுவேன். ஆஹா, அது இல்லடா, 3 நாளைக்கு முன்னாடி போயாகணும். உனக்கு தெரியுமா தெரியாதா, அன்னைக்கு ஒயிட் டேடா. ஒயிட் டேனா ஹீனாக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும். நான் எதுவுமே கொடுக்கல. அவ சரியான காண்டில் இருப்பா. என்னை கொல்ல போறா, அடிக்க போறா, உதைக்க போறான்னு சொல்லி புலம்புல சைக்கிளை கவுத்து விட்டுருவானுங்க. என்னதான் உன் பிரச்சனை? கவலையை விடு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. டைம் டிராவல் டோக்கி பிளான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுவானுங்க. இங்க பாருப்பா, இந்த பிளானுக்கு தேவையானது எல்லாமே சம் பால்கோடட் பாக்ஸும் ரிப்பன் அண்ட் மெமோ படமே இருந்தா போதும். இதை வச்சு கலக்கிடலாம் விடு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஓல்டு ஐடியாவா இருக்கு. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? டாக்கமிச்சி, இந்த அரவா இருந்தா என்ன, அந்த அரவா இருந்தா என்ன, அப்பயும் இப்பயும் எப்பயுமே பொண்ணுங்களுக்கு பால்கோடட் பாக்ஸ்னா பயங்கரமா பிடிக்கும்டா. கவலையை விடு, என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர் எழுதுறேன். இது வந்து 3 நாளைக்கு முன்னாடி எழுத போறோம். இதை ஹீனா வந்த உடனே அவள்கிட்ட கொடு. லெட்டரா என்ன எழுதி இருக்க? உன் காலை வச்சு அங்க போவ, ஆனா பட்டை வச்சு இறங்குவியா? சர்க்கஸா? கரெக்டா சொன்னேன். இங்க பாரு, சர்க்கஸ் கீழே இந்த பாக்ஸை வைக்கிறோம். அதுக்கு மேல 16ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி எழுதுறோம். அதுக்குள்ள ஒரு அட்டியை வைக்கிறோம். இதுக்குள்ள என்னடா எழுதி இருக்க? நீ முன்னாடி தான் போவ, ஆனா எங்கேயும் போக மாட்டியா? சர்க்கஸ் ரைட்டா? அதே தான்டா, சர்க்கஸ் தான். அதுக்குள்ள 15 மார்க்ஸ் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வைக்கிறோம். ஆஹா சுபியோ, இது செம்ம ஐடியாவே இருக்குடா. இது ஆல்மோஸ்ட் டைம் டிராவல் மாதிரியே வருது. பயங்கரமா ஐடியா கொடுக்குறப்போ லாஸ்ட் நம்ம கொடுக்க போற பாக்ஸ் தான் பயங்கரமான பாக்ஸ். இது கூட தான் ஹீனாவோட கிஃப்டே நீ வைக்க போற. அண்ட் ஃபைனலி அந்த கிஃப்டை கொடுத்துட்டு அவட்ட சொல்லுவா பாரு, இந்த மாட்ட ஒரு கிஃப்ட ஓ வாழ்நாள்ல நீ பார்த்திருக்கவே மாட்ட. ஆஹா சிவியோ, கேட்கும் போதே பயங்கரமா அள்ளு விடுதுடா. நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். இப்ப பாரு, டைம் டிராவல் டோக்கி பிளான்ற மாதிரி அல்லப்பற பண்ணிட்டு இருப்பானுங்க. அதே சமயம் ஹீனாக்கு என்ன கொடுப்பானா, ஒரு ரிங் ரெடி பண்ணுவான். நீ அந்த ரிங் ரெடி பண்ணு, நான் அவளுக்கு கால் பண்ணி கூப்பிடுறேன் அப்படிங்கிற மட்டும் சிபி ஒரு பகிட்டு போவான். டேய், பிளான் ஆரம்பிக்க போது ஹீனா வந்துட்டா, பாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹீனாட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் அவள்கிட்ட அந்த லெட்டரை கொடுக்கணும். ஐயோ, எனக்கு வேற உதறுதே. பட் எப்படி இருந்தாலும் பண்ணியே ஆகணும்டா. டாக்கமிச்சி, என்னைய மன்னிச்சிரு. நான் அன்றைக்கி நடந்துக்கிட்டது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பு. நீ அன்றைக்கி என்னோட பயங்கரமான பெயினில் இருந்த. அன்னையிலேருந்து என்னால் தூங்கவே முடியலை. நான் தூங்குறப்பலாம் என் கண்ணு முன்னாடி கிசாக்கி செத்தது தான் ஞாபகம் வருது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அன்னிலேருந்து பயங்கரமான கனவாக இருக்குது. கிசாக்கி செத்ததுக்கு சரி, எம்மா செத்ததுக்கு சரி, நான் தான் காரணம். எல்லாமே என்னால் தான் நடந்துச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எனக்கு இப்போ தான் புரியுது. இவ்வளோ நாளா இவ இப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கா. இவங்க என்னத்தை பேசிக்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆமாம், இவ எதுக்கு தலை குனிஞ்சு நிற்கிறா? என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க? இந்தா இதை பொடி. நான் இதை ஒயிட் டேக்கு கொடுக்கறதா வச்சுருந்தேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நீ மன்னிச்சிரு. என்கிட்ட எந்த ஒரு ஸ்பெஷல் பவரும் கிடையாது. நான் பெரிய ரிச்சாலாம் கிடையாது. ஆனால் என்ன இருந்தாலுமே ஒன்றே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஒரு குறிக்கோளாகவே இருக்குது. அதுதான் என்னோட தலையாய கடமையாகவே எடுத்திருக்கேன். அதனால சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த பகுதி இவனுக்கு ஒரு மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு சாக்கு. நீ என்னைக்கெல்லாம் சோர்ந்து உட்காரியோ அன்னைக்கெல்லாம் நான் உன் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னை சந்தோஷமா மாற்றணும்னு ஆசைப்படுறேன். அதனால அழுகாத. நான் இருக்கேன் உனக்கு. இன்னையிலேருந்து 12 வருஷம் கழிச்சு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? அப்படியே அங்கேருந்து போறானுங்க. என்ன, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? டேய் கத்தாதரா, பெருசானக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். சரிடா நவுட்டோ, நான் திடீர்னு கூப்பிட்டதை நினைச்சு தப்பா எடுத்துக்காத. ஒன்றும் கிடையாது. உனக்கு தெரியாதுல, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆன்சைக்கும் இந்த பார்க்கில் தான் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஆன்சைக்கும் இந்த பார்க்கில் நடக்கும்னு ஆசைப்படுறேன். என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றிடா. நீ மட்டும் நம்பலன்னா நான் இந்த மாதிரி நடந்திருக்காது. ஸோ நீ சொல்றத வச்சு பார்த்தா நீ என்னையும் எங்க அக்காவையும் காப்பாத்திட்ட, அதானே?
அதே தான் கண்டிப்பா சொல்றேன். உங்க 2 பேத்தையும் நான் காப்பாத்திட்டேன்டா. சரி வா ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்றப்ப சிஃபியாவும் சரி ஹீனாவும் சரி இவங்க 2 பேருக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரியும். அவங்க 2 பேர் முகத்திலையும் பார்த்தோம்னா ஒரு சின்ன புன்னகை அப்படிங்கிறது இருக்கும். சந்தோஷமா 12 வருஷம் கழிச்சு மீட் பண்ணலாம் அப்படியே இந்த கூட டைம் லீப் நடக்க வந்துட்டான் போல இருக்கு. ஆஹா 12 வருஷம் கழிச்சு வந்துட்டேன். நவுட்ட உயிரோட இருப்பான், ஹீனோ உயிரோட இருப்பா. என்ன நடக்க அதெல்லாம் இருக்கட்டும், நான் எங்க இருக்கேன்? டங்குன்னு ஒரு பெல் அடிக்கும். நான் வேற டக்ஸிடோ போயிட்டு இருக்கேன். பெல்லு சவுண்டு. இது வெயிட் வெயிட் ஒருவேளை ஏன் கல்யாணமா இருக்குமோ? ஐயோ அப்படின்னு சொல்லி உதறி அடிச்சுக்கிட்டு ஓடுவான். எப்ப பாரு லேட்டா வந்துகிட்டு வாடா இங்கிட்டு, ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆக போதில்ல. என்னது ஹீனாவா? ஃபைனலி சீக்கிரம் வாடா, சீக்கிரம் போய் ஆகணும், பொண்ணு மாப்பிள்ள வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போவா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. பொண்ணு மாப்பிள்ளையா என்னடா சொல்றாங்க? யாருக்கு வெட்டிங்க, யாருக்கு சிரமோடி, என்னடா நடக்குது? ஆஹா எனக்கு ஒண்ணுமே புரியலையே, மண்டை வெடிக்கிற போல இருக்குது. தகமிச்சு எப்பயும் போல லேட்டு தானா? இந்த வீடு பார்த்தா நம்ம பாஞ்சான் இருக்கால அவனுக்கு வந்து வெட்டிங் நடத்திட்டு இருக்கும். இவனுக்கு ஒரு வீடு தலையா சுத்திரும். அப்படியே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியா கலாச்சிக்கிட்டு இருப்பானுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. யூ கைஸ், நீங்க எல்லாருமே உயிரோட இருக்கீங்க. நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இதை பார்க்கறதுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் நம்பவே முடியல, எனக்கு அழுகையா வருது. இவ்வளோ விஷயம் என்னை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணுற மாதிரிமே தெரியுது. எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று மிஸ் பண்ணுறேன். என்னது அது? அந்த நாள் நான் கண்டிப்பா உன்னை காப்பாற்றுவேன். எத்தனை தடவை நான் செத்தாலும் சரி, எத்தனை தடவை நான் திரும்ப வந்தாலும் சரி, நான் எத்தனை தடவை தோத்து போனாலும் சரி, உன்னை காப்பாற்றுற வரைக்கும், உன்னை உயிரோடு கொண்டு வர வரைக்கும் நான் நிறுத்தவே மாட்டேன். நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் கண்டிப்பா சத்தியம் பண்றேன், உன்னை உயிரோடு கொண்டு வருவேன். ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடி அவ நிக்கிறா. ஏய் கேக்கு கட் பண்ண போறோம், அங்க என்னடா நிக்கிற? கேக்கு வாங்கடா. எனக்கு தெரியும் டாகமிச்சு, இப்பதானே நீ வந்திருக்க 12 வருஷம் கழிச்சு. என்னால் நம்பவே முடியல. பின்னாடி நினைச்சு பாக்குறப்ப நீ எவ்வளவு அமேசிங்கா இருந்த தெரியுமா? ஆனா இப்பயும் அமேசிங்கா தாண்டா இருக்கிற. இதுக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது வருன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வெல்கம் பேக் டாகமிச்சி. இது என் கனவு, இது என்னோட கனவு தான். என்னடா சின்ன பிள்ளை மாட்ட அழுவுற? இங்க பாரு, நான் மட்டும் உனக்காக வெயிட் பண்ணல, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. வா வந்து பாரு. ஆஹா நீ உடஞ்சி அழுவுறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்னமோ இது சொல்றப்போ ஒரு மார்க்கமா தான் இருக்குது. ஆனா நாங்க எல்லாரும் இப்ப இவ்வளவு சந்தோஷமாவும் எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீதான்டா. சிஃபியூ ட்ரேகன். இந்த போட்டு இவனால ஒண்ணுமே சொல்ல முடியாது. அழுகையா அழுதுட்டு இருப்பான். நீ உண்மையிலே கூலானவன் டாக்கமிச்சு. உன்னால பயங்கரமான பல பேரை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் என்னால தனியாவே பண்ணிருக்க முடியாது. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஏய் என்னடா அங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னடா கல்யாணம் தான், நான் தான் இங்க முக்கியமான வாங்கடா அப்படிங்கிற மாட்டேன் இவன் ஒரு பக்கெட்டு. அதே மட்டும் பாச்சான் வந்து இப்ப பெரிய ரிச்சு காயா மாறி இருப்பான். என்னன்னா அவங்க ஃபேமிலி பிசினஸை டேக் ஓவர் பண்ணிருப்பான். அதே மாதிரி இவன் கல்யாணம் பண்ண போற பொண்ணு யாருன்னா இவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டா. அண்ட் இவன் யாருன்னு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம 3rd டிவிஷன் கேப்டன். ஓகேவா? அண்ட் இவனோட வைஸ் பிரசிடென்ட் இருந்தால அவன் இவனுக்கு ஒரு அட்வைசரா மாறி இருப்பான். அதே கம்பெனில இவனுமே இருப்பான். நம்ம மிட்ஸியா பார்த்தோம்னா ஒரு ஃபேஷன் டிசைனர் மாதிரி இருப்பான். ஃபேமஸான ஆள் கிடையாது, பட் ஸ்டில் ஃபேஷன் டிசைனர் மாதிரி இருப்பான். நம்ம ஹக்காய் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய மாடலாகவே மாறி இருப்பான். இவனுக்கு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ஆளு ஒரு சீஸ்ல இருக்கும். ஓகேவா? அண்ட் யுசுகா பார்த்தோம்னா அதோட தங்கச்சி, அவ பார்த்தோம்னா அக்காயோட மேனேஜரா மாறி இருப்பா. நம்ம கோட்டா பிரதர்ஸ் இருக்காங்களா, நம்ம ஸ்மைலி அண்ட் ஆங்கிரி, அவங்க 2 பேரும் ராமன் ஷாப் வச்சிருப்பாங்க. சுகோக்கு அப்படிங்கிற பேர்ல வச்சிருப்பாங்க. இது வந்து ஓவர்சீஸ்ல இருக்கும். நம்ம சிஃபியா பார்த்தோம்னா ஒரு பெட் ஷாப் வச்சிருப்பான். அதே மாதிரி கசுட்டோட இருக்காங்க, அவ வந்து சிஃபியாக்கு ஹெல்ப் பண்ணுவான். மோஸ்ட் லைக்லி மேனேஜர் ஆர் சம்திங். ஓகேவா? அந்த மாட்ட ஒண்ணு இதுதான். நம்ம ட்ரேக்கனும் இனிப்பி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பைக் ஷாப் வச்சிருப்பானுங்க. இந்த போட்டு இதெல்லாம் டாக்கமிச்சு கேட்கிறப்பே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி அப்படின்னு சொல்லி நவுட்ட வேற வந்துருவான். நீ கண்டிப்பா அதை முடிப்பேன்னு தெரியும். நம்ம நினைச்ச நாள் வந்துருச்சு, நீ சாதிச்சுட்டு காட்டிட்ட நவுட்டோ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிப்பான் பாருங்க. என்னால நம்பவே முடியலடா, நீ உயிரோட இருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தம்பி ரொம்ப அவசரப்படாதீங்க, நான் தான் ட்ரிகரிங் பாயிண்ட். நீ மட்டும் என்னை காப்பாத்தல, நீ அங்கேயே செத்துருப்படா, வந்திருக்கே முடியாது தெரியுமா அப்படிங்கிற மட்டும் கலாச்சிக்கிட்டு இருப்பான். எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும், இருந்தாலும் மிஷின் கம்ப்ளீட், மிஷினை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு எமோஷனலா இருக்கும். எண்ட் ஆஃப் த டேல என்னோட அக்கா எங்க வாழ்தோ அந்த உலகத்துல நம்ம 2 பேரும் வாழ்ற மட்டும் ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். சரி, இதெல்லாம் ஒரு பகுதி இருக்கட்டும். மைக்கி எங்க? எது மைக்கியா?
அவன் வந்து இப்போ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆட்டா, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான். அது வந்து ஆல் ஓவர் த சீஸ்ல இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவன் வர முடியல, அவனால ஏதோ குட்ஸ் வந்து இறங்குதாமா, அதை பார்க்க போயிட்டான் அப்படிங்கிற மட்டும் 2 பேரும் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஓ அப்படியா, செம்ம மேட்டர்ல. மைக்கி உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டான்டா. எப்பாடி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. என்னால் நம்பவே முடியல மைக்கி இந்த அளவுக்கு பெரியடா மாறி இருப்பான்னு சொல்லிட்டு. பட் என்ன இருந்தாலும் அவனுக்கு பார்க்க முடியல. சரிட்டு விட, அவன் பிஸியாக தானே இருக்கான், பார்த்துக்கலாம். நம்ம 2 பேரும் சீக்கிரமே பிஸியாக போகிறோம், அது உனக்கு தெரியுமா? ஏய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இந்த உலகத்துல பிஸியான பீப்புள் அப்படிங்கிறது நம்ம தான்டா. இன்னையிலேருந்து 3 மாசத்துல ஜூன்ல நமக்கு வெட்டிங் செரமோனி நடக்குது. என்னன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி சாக்காயிரும். நான் இதுக்காக தான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்ல போனா 12 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தோட சோகத்தையுமே நீ எடுத்துக்கிட்ட, அதுக்கு உனக்கு கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். ஆனா இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். டேய் மறந்துடாத, நம்ம அங்க போகணும், இங்க போகணும், அதை பர்ச்சேஸ் பண்ணணும், இதை பர்ச்சேஸ் பண்ணணும், ரெடியாக நான் நைட்டு வந்துடுவேன், சாயந்தரம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு இவ பாட்டி லிஸ்ட்டை போட்டு போயிட்டே இருப்பா. இதெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. இது என்னமோ எனக்கு நேத்து நடந்த மட்டும் இருக்குது. அண்ட் அதே சமயம் ஹீனா என்ன பண்ணிருப்பானா, இவ ட்ரெஸ் வந்து ரெடியா இருக்காது, அதை வாங்கிட்டு வா அப்படிங்கிற மட்டும் அமுச்சு விட்டுருப்பா. கண்டிப்பா சொல்றேன்டா, ஹீனா ஒரு நல்ல ஒய்ஃபு தான். அது வந்து உனக்கு கிடைச்சது வர மாதிரி. நான் அவளுக்கு சில ஆஃபர் கொடுத்தேன், பட் அது வேணான்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்டாடா. அதெல்லாம் ஒரு போயிட்டே இருக்கட்டும். மிட்சியா, இதான் உன்னோட ஆபீஸா? ஆமாடா, நான் முன்னாடி வந்து ஒருத்தன் ஹெல்ப் பண்ணேன். அவன் வந்து எனக்கு தெரிஞ்சவன், அவனோட மாடியில தான் இருக்குது. அது ஹீனா கொடுக்க போற வெட்டிங் ட்ரெஸ்ஸா? கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு. எப்படி இருக்கு? ஆஹா அற்புதமா இருக்குடான்னு சொல்றப்ப இவன் வந்துருவான். டே உனக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன்டா. நல்லா இருக்கு, இது கரெக்டா இருக்கும். டேய் டாகமிச்சி இங்க வா, நேரா நில்லு அப்படி இப்படின்னு சொல்லி உனக்கு அளவு எடுத்துட்டு இருப்பானுங்க. ஆமா மிட்சியா, நீ உண்மையிலே அமேசிங்கா ஒர்க் பண்ற. அது மட்டும் கிடையாது, உனக்கு நிறைய கிளைண்ட்ஸுமே கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நீ ஏன்டா வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்க கூடாது? என்னம்மா சொல்ற? வேலைக்கு வச்சுக்கிறதுலாம் கிடையாது, இருக்க போறது ஒரு வேலை தான், அதை நான் செஞ்சதே கரெக்டா இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எனக்கு வேலைக்கு ஆளெல்லாம் தேவை கிடையாது. அண்ட் நான் கேள்விப்பட்டேன் நீங்க 2 பேரும் பிரான்ஸுக்கு போறேன்ற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. கண்டிப்பா சொல்றேன், சுகோகு கடைக்கு போங்கடா, அவங்க கொடுக்குற ராமன் அப்படிங்கிறது பயங்கர டேஸ்டா இருக்குது. கண்டிப்பா போய் சாப்பிட்டு பாருங்க. அதையும் பார்க்க போறேன். அண்ட் ட்ரேக்கனோட கடைக்கு வேணா சில வண்டிகள்லாம் வந்திருக்காமா, அதை நான் ஓட்டி பார்க்கலான்னு வேற நினைச்சிட்டு இருக்கேன். ஏப்பா இதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு பழைய மெமரி தானே ஞாபகம் வருது. பழைய மெமரிஸை மறக்க முடியுமா? எதையுமே மாறல பத்தியா, எல்லாருமே ஒரே மாதிரி தாண்டா இருக்கும். அண்ட் அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி இவன் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்திருப்பானுங்க. என்னது இங்கதான் வேலை பார்க்குறேன்னா ஐயோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரே இதா போயிடும். பிகாஸ் முன்னாடி ஒரு பார்ட் டைம் தான் இருப்பானா, இப்போ ஒரு மேனேஜரா மாதிரி இருப்பான். மற்றபடி எந்த ஒரு சேஞ்சுமே நடந்திருக்காது. அதே ஒரு ஓல்டு அப்பாயின்மெண்ட்டு. அப்படி கதவை தழுது பார்த்தா என்னடா இவ்வளோ குப்பையா வச்சிருக்கேன், டைம் ஃபார் கிளீனிங். என்னதான் இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருந்தாலுமே நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாள் அப்படியே ஓடுது. டிவியில் வந்து நியூஸ் ஓடிட்டு இருக்கோம். என்னன்னா இப்போ வந்து டோக்கியோ வந்து ஒரு கேங் வந்து பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்கு, டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா, அந்த கேங் பார்த்தோம்னா கிரிமினல் வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கானுங்களாம். அதோட பேர் வந்து போன்டன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கானுங்க. ஏவா இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா டோமான் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மட்டும் இருக்கானுங்க போல இருக்குது. அந்த பாண்டன் ஆர்க் மெம்பரோட எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ் ஒன்று கிடச்சிருக்கு இவங்களுக்கு. அதை வந்து டிவியில் போட்டுட்டு இருப்பானுங்க. எங்கேயோ பார்த்துருக்கனே அதை, இந்த டாட்டூ டிசைன் எங்கேயோ பார்த்துருக்கேன். யார் அந்த வெள்ளை முடிக்காரன், இவனை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் அப்படியே முடிச்சுப்போம். டோன்ட் வரி அபவுட் இட், இனிமேட்டு வீடியோ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்துகிட்டே இருக்கும். அண்டு வீக்கெண்டில் பார்த்தோம்னா மேபி 2 வீடியோ வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ரேக்னாரக் பார்த்தோம்னா வீக்லி ஒன்ஸ் தான் வரும், ஏன்னா பெருசாக சாப்டர்ஸ் கிடையாதுங்க. மோஸ்ட்லி ஒரு 10 8 தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இனிமேல் ரேக்னாரக் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வந்துடும். அண்ட் இப்போ 2 வீடியோ ரேக்னாரக் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதை வந்து மெம்பர்ஸ்க்கு நான் போட்டுருவேன். ஸோ கூடிய சீக்கிரம் எல்லா வீடியோமே உங்களுக்கு வந்துடும். போதும் சொல்கிற அளவுக்கு வீடியோ இருக்க போகிறோம். ஸோ லவ் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த பேஷன்ஸ்.